ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிப்ஸு. நாம் சிப்ஸு உருளைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, நேந்திரங்காய் இதில் எல்லாம் தான் சிப்ஸ் செஞ்சுருக்கோம். நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சிப்ஸ் செய்யலாம். என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, அதில் சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதோட தோலெல்லாம் எடுக்க வேண்டாம். நாம் இதுக்கு மேலே மண் இருக்கும், அதனால் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாம் சிப்ஸு சீவிர இதில் சீவிக்கலாம். அதனால் 2-3 டைம் நல்லா தண்ணியில் நல்லா கழுகிக்கலாம். இதை நான் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நாம் சிப்ஸுக்கு சீவோம் இல்லைங்களா, இதில் நாம் சீவிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் கத்தியில் கூட சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக சீவிக்குங்க. தண்ணிக்குள்ளே சீவி விடுங்க. அப்போ தான் நாம் மறுபடியும் எடுத்து இந்த பால் மாதிரி வரும் இதில், அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எண்ணெயில் போட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு மாதிரி பால் வரும், அதுக்காகத்தான் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். அடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் இதைய தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிடலாம். இப்போ நல்லா ட்ரை பண்ணி நான் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். இனி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ நான் வானொலி அடுப்பில் வச்சுட்டேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் ஊற்றுறீங்களோ அந்த எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒன்றா எடுத்து போடலாம். நான் எண்ணெயில் போட்டுட்டேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரு சேஞ்ச் ஆகும். இது நல்ல எண்ணெயோட அந்த சலசலப்பெல்லாம் நின்றதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நின்றுச்சு. இப்போ நாம் இதைய எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன்.
இன்னொரு அடைசலும் போட்டாச்சு. இப்போ எண்ணெயோட சலசலப்பு நின்றுச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சிப்ஸு ரெடி. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் உப்பு, சில்லி பவுடர், பெப்பரும் கூட மிக்ஸ் பண்ணி வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை இப்படியே வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நல்ல மொறு மொறுன்னு நமக்கு சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.